இந்த மனிதனை பலர் ஒரு நடிகராகத்தான் அறிவார்கள். ஆனால் அவர் மரணத்துக்கு பின் இருக்கும் உண்மை இன்றும் ஒரு மர்மம். வந்துட்டு மணி அண்ணாவோட ஓட்டோ ஸ்டாண்ட்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நமக்கு செம்ம லக்கு. மணி அண்ணாவோட பிரதர் தான் இவரு. சில நிமிடங்கள் எனக்கு உடம்பே நடுங்கியது. இது வரைக்கும் யாரும் காட்டாத சில உண்மைகள். அண்ணாவோட மிகப்பெரிய ஃபேனா. இதுதான் மணிச்சாட்டாவோட வீடு. ஸோ இன்னைக்கு மட்டும் தான் உங்களால ஏற முடியும். மணி அண்ணா வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்த வண்டி தான் இது. ஊருக்கு வரும்போது எட்டுக்கட்டா காசு எடுத்துட்டு இந்த வண்டியில தான் வெளியில போய் மக்களுக்கு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. என்னை விட்டு போகாதேயே ராசா கண்ண குட்டி, என்னை விட்டு போகாதேயே. இதுக்குள்ளதான் மணி அண்ணா வந்துட்டு கடைசியா ரத்தம் கக்கி இறந்தது. மணி அண்ணாவோட ஆத்மா இப்ப கூட இங்க இருக்க வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இந்த மாதிரி ஒரு மனுஷனை கிடைக்கவே கிடைக்காதுன்னு இந்த மக்கள் சொல்றாங்க. நீங்க மணி அண்ணா கூட சேர்ந்து படிச்சவங்களா? படிச்சிருக்கேன். இது என்னன்னா வந்துட்டு இப்ப நீங்க அவரோட கையில போட்டிருந்த அந்த மோதிரம் மும்பாய் குச்சாண்டு பானங்கத்தினுமா வாயல பொட்டிச்சு പുണ്യം തേടി കാശിക്ക് പോരാ ഇന്ത ഉലകത്തിലെ. മണിച്ചേട്ടന്റെ മരണം ഒരു ദുരൂഹ മരണമാണ്. മണിച്ചേട്ടന്റെ വിയോഗം എന്ന് പറയുന്നത് നമുക്കല്ല ദുരൂഹമായിട്ട് ഇപ്പോഴും തുടരുന്ന ഒരു കാര്യം. அதனால அம்மாவுக்கு ஒரு மாதிரி அடிச்சு. இந்த மனிதனை பலர் ஒரு நடிகராகத்தான் அறிவார்கள். ஆனால் அவர் மரணத்துக்கு பின் இருக்கும் உண்மை இன்றும் ஒரு மர்மம். இன்று நான் கலாபவன் மணியின் சமாதிக்கு வந்திருக்கிறேன். இங்க நான் பார்த்த ஒரு விஷயம் உண்மையிலேயே அதிர்ச்சியா. ஒரு நடிகர், ஒரு பாடகர், ஒரு கலைஞர். ஆனால் இதெல்லாம் தாண்டி அவர் ஒரு பெரிய மனிதர். ஏழைகளை தேடி சென்று உதவி செய்தவர். அவர்களின் கண்ணீரை தன் கண்ணீராக உணர்ந்தவர். அவர்தான் கலாபவன் மணி. அது போதும். என்ன நீ எதுக்கு நீ யோசனை திங்க் பண்ண சொல்லு. எவ்வளவு பணம் வேணும்? தமிழ் சினிமாவிலும் மலையாள சினிமாவிலும் தன் தனி முத்திரையை பதித்த ஒரு அற்புத கலைஞர். தமிழ்நாட்டில் மக்கள் விஜயகாந்த் அவர்களை எவ்வளவு நேசித்தாரோ அதே அளவு அன்பும் மரியாதை கேரளாவில் மக்கள் கலாபவன் மணிக்கு கொடுத்தார்கள். பலருக்கு அவர் ஒரு நடிகர் மட்டுமே. ஆனால் அவரை அருகில் இருந்து தெரிந்தவர்களுக்கு தெரியும் அவர் ஒரு உண்மையான மனிதநேயன். அவரோட மரணம் இன்று வரை பல கேள்விகளை விட்டு சேர்ந்த ஒரு மர்மம். இன்று அவர் வாழ்ந்த இடத்துக்கும் அவர் உறங்கும் அந்த சமாதிக்கும் நான் சென்றேன். அங்கே நான் பார்த்த சில விஷயங்கள் உண்மையாக சொல்றேன். சில நிமிடங்கள் எனக்கு உடம்பே நடுங்கியது. இது வரைக்கும் யாரும் காட்டாத சில உண்மைகளை இந்த காணொளியில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த இடம் கேரளாவில் இருப்பதால் இங்க சிலர் மலையாளத்தில் தான் பேசுவார்கள். முக்கியமான விஷயங்கள் நான் தமிழில் சொல்கிறேன். ஹலோ கைஸ், இட்ஸ் மீ அலமி. வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ கைஸ். இன்னைக்கு நான் இருக்கிறது கேரளாவில் இருக்கிற சாலக்குடின்னு சொல்ற இடத்துல தானே நிக்கிறோம். ஜெமினி படத்துல இருக்கிற தேஜாவை தெரியாதவங்க யாருமே இருக்காது. ஒரு ஆட்டோ டிரைவராக வாழ்க்கை தொடங்கி கோடிக்கணக்கான மக்களின் இதயத்தை வென்ற கலைஞர். இன்று தமிழும் மலையாளமும் பெருமைப்படும் அந்த மனிதர் கலாபவன் மணி அவர்களின் நினைவு நாள். இன்னைக்கு அவரை நினைவு கூற இன்னைக்கு நான் அவரோட வீட்டுக்கு போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. சோ गाइस, பார்த்தேன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி வந்துட்டு ஆட்டோ இருக்கு. இந்த ஆட்டோ பிடிச்சி தான் நம்ம போறோம். இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கு அவரோட வீடு. இது வந்துட்டு கலாபவன் மணி பார்க்னு சொல்லிட்டு ஒரு பார்க். பார்த்தேன்னா இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு இங்க வந்து மணிசேட்டாவோட நினைவு நாள் ஆனதுனால நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கு. பார்த்தேன்னா அவரோட போட்டோ தான் ஃபுல்லாவே இருக்கு, உங்களால பார்க்க முடியும். நேத்து இன்னைக்கு நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இங்க வந்து நிறைய ப்ரோக்ராம் இருக்குமா. இவர் பார்த்தேன்னா லால் ஜோஸ் மிகப்பெரிய ஒரு டைரக்டர். பார்த்தேன்னா இது RLV ராமகிருஷ்ணன். இவர் வந்துட்டு கலாபவன் மணி அண்ணாவோட தம்பி. பார்த்தேன்னா அவர்கிட்ட பேசி அப்படியே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னா எடுக்கிறதுக்காண்டி. சோ அப்படியே கிளம்பலாம். தேங்க்ஸ் அண்ணா. மணிசேட்டாவை தெரியல உங்களுக்கு? நீங்க அவங்க கூட ஓட்ட ஓட்டி இருக்கீங்களா? நம்ம பேசிட்டு இருந்தோம். அப்பதான் அவர் சொன்னாரு, நீங்க வந்து மணி அண்ணாவை பாத்திருக்கியான்னு கேட்ட போது ஆமா பாத்துருக்கோம், நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் வண்டி ஓட்டிட்டு இருந்தோம், ஓட்ட ஓட்டிட்டு இருந்தோம்னு இவர் சொன்னாரு. மணி அண்ணாவோட ஓட்ட ஸ்டாண்ட்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நமக்கு செம்ம லக்கு. ஏன்னா அந்த RLV ராமகிருஷ்ணன் சொல்ற மணி அண்ணாவோட பிரதர் தான் இவரு. பாத்தீங்கன்னா அவர் இங்க இருக்காரு. இதுதான் கைஸ் மணி அண்ணாவோட ஓட்டோ ஸ்டாண்ட்னு சொல்லுவாங்க. அங்கே தான் நம்ம நிற்கிறோம். இப்போ நம்ம வந்து பார்த்தேன்னா மணி அண்ணாவோட தம்பியை பார்த்தோம். ஸோ அப்படியே நம்ம நெக்ஸ்ட் வந்து அவரோட வீட்டுக்கு போகிறோம். ஸோ கைஸ், கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல மணி அண்ணாவோட தம்பியை பார்க்க முடிஞ்சது. மிகப்பெரிய ஒரு விஷயம். நான் வாழ்க்கையில் முதல் தடவை பார்க்குறேன். அவர்கிட்ட பேசலாம் முடியல, ஏன்னா ரொம்ப பிஸியாக இருந்தார் அவர். நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டு இங்கேருந்து பக்கம்தான் அவரோட வீடு. இன்னைக்கு நிறைய மக்கள் வந்துட்டு அவரோட வீட்டில் இருப்பாருன்னு நினைக்கிறேன். இங்கிட்ட பார்த்தா நிறைய வண்டியெல்லாம் நிப்பாட்டி இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாம்,
ஸோ கைஸ் பார்த்தேன்னா இப்போ நான் இருக்கிறது வந்துட்டு கலாவமணி அவர்களோட அந்த ஒரு நினைவு மண்டபம் மாதிரி இவங்க கட்டியிருப்பாங்க. ஸோ அங்கிட்டு தான் நான் நிற்கிறோம். இதை வந்துட்டு அவரோட தம்பி வந்துட்டு அவருக்காண்டி கட்டினது. இதுக்கு முன்னாடி இங்கே நிறைய தடவை வந்திருக்கும். ஆனால் இந்த தடவை வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ மக்கள் இருக்காங்க. நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு, எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னு பாருங்க. அத்தனை மக்கள் இங்கே நிற்கிறாங்க. கலாவமணி அவர்கள் பாடின பாட்டெல்லாம் போட்டு பயங்கரமா இங்க வந்துட்டு மக்கள் எல்லாரும் வந்து நல்ல விதமா இது வந்துட்டு செலிப்ரேட் பண்றாங்க. பாருங்க நிறைய மக்கள் நிற்கிறாங்க இங்கிட்டு. കണ്ടോ നാട്ടാരെ കണ്ടോ എൻ നാട്ടാരെ ഉണ്ണിടമ്മയെ കണ്ടോരുണ്ടോ കാലമതിക്കാലെ കൂരേന്ന് പോയില്ലേ തിരികെ വന്നപ്പോൾ കണ്ടില്ലോളെ കഞ്ഞി കുടിക്കാണ്ട് പഴങ്കഞ്ഞി കുടിക്കാണ്ട് பார்த்தீங்கன்னா எவ்வளவு மக்கள் நிற்கிறாங்கன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகிட்டோம் இவர் இறந்ததுக்கு அப்புறமா கூட இவ்வளவு மக்கள் இவரை வந்துட்டு நினைவில் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலுமே வந்துட்டு மக்கள், நான் இடையில கூட வரும்போது அவ்வளவு இவரோட ஃபேன்ஸ் வந்துட்டு இங்க வருவாங்க. இன்னைக்கு கலாபவணி அண்ணாவோட நினைவு நாள் ஆனதுனால ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் நிறைய மக்கள் வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா உள்ள அவ்வளோ மக்கள் இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பாட்டு பாடக்கூடிய குழந்தைங்களுக்கு, அதுக்கப்புறமா நிறைய கலைஞர்களுக்கு வந்துட்டு அவார்டு எல்லாம் கொடுக்குறாங்களா. பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாமே நிறைய பேர் வந்திருக்காங்க. உள்ள பார்த்தா அவ்வளோ மக்கள் இருக்காங்க. இங்கே பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம வந்து அவரோட அந்த வீட்டுக்கு போல, அவரோட வீட்டில் தான் அவரோட சமாதி இருக்காங்க. ஸோ அங்கிட்டெல்லாம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. അതിന്റെ കഥാസന്ദർഭം കൂടെ പറഞ്ഞിട്ട് അത് 100 വയസ്സുള്ള നല്ലനാട്ടൻ കട്ടിലെ കിടന്ന് മൂത്രമൊഴിക്കും. എന്നിട്ട് പോകാൻ പറ്റാതെ മൂത്രമൊഴിച്ച് കഴിയുമ്പോൾ മകൻ വന്ന് അച്ഛൻ ഇതെന്ത് പണിയെ കാണിച്ചു, കൊച്ചില്ല പരിപാടി കാണിച്ചെന്ന് ചോദിക്കുമ്പോൾ ഇല്ല അങ്ങനെ മൂത്രമൊഴിച്ചിട്ടില്ല, ആര് പറഞ്ഞു ബെഡ്ഷീറ്റില്ല അവിടെ ചുരുത്തി അദ്ദേഹത്തിന്റെ മുഖത്ത് വെച്ച് ഇങ്ങനെ അമർത്തുമ്പോൾ സഹോദരിയുടെ ഭർത്താവ് ചോദിക്കും അച്ഛനെ കൊല്ലാനൊരുങ്ങായിരുന്നു എന്ന് ചോദിക്കുമ്പോൾ അച്ഛൻ കൊല്ലാനൊരുങ്ങായിരുന്നു മകനോട് ചോദിക്കുമ്പോൾ മകൻ അത് പ്രയാസം, കൊല്ലുക എന്നുള്ള വാക്ക് പുള്ളിക്ക് പ്രയാസമായിട്ട് അച്ഛനോട് അച്ഛൻ എന്നോട് ക്ഷമിക്കണം എന്ന് പറയുമ്പോൾ നല്ല രാഷ്ട്രം തിരിച്ചു പറയുന്നതാണ് ഈ ഡയലോഗ്. അതിനകത്താണ് കഥാസന്ദർഭം. ഇത് മാതാപിതാക്കളെ സ്നേഹിക്കാത്ത മക്കളുടെ കാലത്തിലേക്ക് വെക്കുന്നു. ഇടയ്ക്കൊക്കെ എടുത്ത് നോക്കിയേക്കും. ചുമ്മാ ആരമില്ല. 100 കൊല്ലം ഉപയോഗിച്ച സാധനങ്ങളൊക്കെ അല്ലേ മക്കളെ. വിദ്യാർത്ഥിയാണെങ്കിലും കുറെ കാലം ഉപയോഗിച്ച് കഴിയുമ്പോ തേയ്മാനം വരത്തില്ലേ. 101 കൊല്ലം തൂറിയ ചന്തിയല്ലേടാ. പിടിക്കുന്നിടത്തേക്ക് നിൽക്കുകയല്ലടാ പോയി. ഒരു ഘട്ടം കഴിഞ്ഞാൽ ഇതൊന്നും നമ്മുടെ നിയന്ത്രണത്തിലല്ലടാ. കുടിയാനെ കൊണ്ട് ചാകാതിരുന്ന എന്തോ ചെയ്യുമെന്ന് പറ. നീതാണോ എന്നെ കടിച്ചങ്ങ് ചാകാനേ? കൊടുക്കുന്നവരൊക്കെ വശം കിട്ടു പോകുമെന്നറിയാം. എന്നാലും അവനവന്റെ മനോമൂത്രമൊക്കെ ഒരു ജീലമായി കഴിയുമ്പോ ഞങ്ങൾക്കൊന്നും അത് നാറത്തില്ല മക്കളെ. മൂത്രവാനയിലും സ്വന്തമല്ലേടാ. എന്തോ ചെയ്യാനത് പറ. മേലോട്ടൊന്ന് വിളിക്കണ്ടേ മക്കളെ? അച്ഛൻ്റെ അഭിപ്രായം പറയട്ടെ. ഈ പത്തനാപുരത്തൊരു ഗാന്ധി ഭവനുണ്ടെന്ന് കേട്ടു. പ്രായമായവരെയൊക്കെ മാന്യമായി നോക്കുന്നെന്നാക്കട്ടെ. നിങ്ങൾ പോകുന്നതിന് മുമ്പ് അവിടെ ചെന്നൊന്ന് അന്വേഷിച്ചിട്ട് അച്ഛനെ അവിടെ കൊണ്ട് എന്നങ്ങാക്ക് മക്കളെ. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே உள்ள நின்னோம். அங்கே ஒரு சம்பவம் நடந்தது. ஒருத்தர் வந்துட்டு என் கையில் வந்துட்டு ஒரு கீச்சைன் கொண்டு வந்து வந்தாங்க. பார்த்தீங்கன்னா நான் நினச்சேன்னா மணி அண்ணாவோட ஃபோட்டோவாக இருக்கணும். ஆனால் பார்த்தா அதில் என்னோட ஃபோட்டோ இருக்குது. ஸோ நம்ம ஷோக் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஒரு மனுஷன் வந்து இங்கே இருக்காரு. இங்கே இந்த மாதிரி அவர் நிறைய பேருக்கு பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஆக்டர் இறந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ கூட இவ்வளோ மக்கள் வந்துட்டு அவரோட நினைவு நாள், அவர் இறந்த அந்த நினைவு நாளுக்கு வராங்கன்னா எவ்வளோ பெரிய ஆள்னு நீங்கள் நினச்சி பாருங்க. ஏன்னா அவ்வளோ நல்ல மனுஷனாக இருந்ததுனால மட்டும்தான் இவ்வளோ மக்கள் வந்துட்டு அவரை வந்து இப்போவும் நினைக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். எல்லா ஆக்டரையும் வந்துட்டு எல்லாருமே இப்படி நினைக்காது. ஏன்னா அவ்வளோ ஸ்பெஷலான ஒரு பர்சன். மக்கள்கிட்ட அவ்வளோ அன்பாக பழகக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர்னு சொல்ல. இவர் ஒரு வண்டியில் வந்துட்டு சாலக்குடிக்காரன் அப்படின்னு போட்டிருக்காங்க. பென் 100. மணியனாவோட எந்த வண்டி எடுத்தாலுமே அதில் வந்து 100 தான் அதோட நம்பராக இருக்கும். ஸோ இதில் அவரோட ஃபோட்டோலாம் இருக்குது. நீங்கள் எந்த ஊர்? மலையாளத்தில் கேரளாவில் எங்கேருந்து வரீங்க நீங்கள்? காசர்கோடு. அண்ணாவோட மிகப்பெரிய ஃபேனா? நீங்கள் அதுக்காண்டி இன்றைக்கி வந்திருக்கீங்க இங்கே. சரிங்க, சரி, பார்த்தல ரொம்ப சந்தோஷம். கலாவமணி அண்ணாவோட வீட்டில் வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கோம். ஆனால் வந்துட்டு உள்ளே ஏற முடியாது. ஸோ இன்றைக்கி உங்களால், இன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும்தான் உங்களால் உள்ளே ஏற முடியும். ஸோ நம்ம அந்த சைடு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா காய்ஸ், இதுதான் மணிச்சாட்டாவோட வீடு. நிறைய மக்கள் இங்கே இருக்காங்க. இது அவங்களோட வீடு. மணிக்கூடாரம்னு சொல்லுவாங்க.
ஸோ இது அவரோட வீடு பேரெல்லாம். இந்த வீட்டில் யாருமே கிடையாது. மணியண்ணாவோட ஃபேமிலி, அதாவது ஒய்ஃப், அப்புறம் வந்துட்டு குழந்தை எல்லாமே வந்துட்டு வெளியூரில் இருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் வரும்போது இந்த கேட்டு சாத்தி தான் போட்டிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி மட்டும் தான் உங்களால் ஏற முடியும் உள்ள. ஸோ அப்படியே ஷூஸ் எல்லாம் கழட்டிட்டு உள்ளே போய் அவரோட சமாதியை பார்க்கலாம். செப்பலெல்லாம் கழட்டிட்டோம். நம்ம மணியண்ணா வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்த வண்டி தான் இது. பார்த்தேன்னா இது இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மணியண்ணாவோட சமாதி. புண்ணியம் தேடி காசிக்கு போறா இந்த உலகத்திலே, இந்த காசிய தேடி யாரு வருவார் இந்த உலகத்திலே. மணினா நல்லா பாடுறீங்க. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கீங்களா தம்பி? உங்களை பார்த்து தான் இந்த படம் நான் ரொம்ப நல்லா பண்ணேன். ஏன்னா நீங்க தான் இன்ஸ்பயர் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்னடா வரும்போது பெரிய பிரபுதாப மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பெரிய ஸ்டெப் எல்லாம் போட்டு வந்தா, இப்போ ஏன்டா ஸ்ட்ரைட்டா போற? நம்மால் ஆயிட்டா இனி நமக்குள்ளே ஒளி மறைவே. அப்ப நீ நான் பிச்சைக்காரன்னு சொல்றியா? அதை நீ முடிவு பண்ணக்கூடாது, எங்க சங்கம் தான் முடிவு பண்ணணும். பெருசா சொல்ல வேண்டாம், 10 நிமிஷம் போட வழி இல்ல. அம்மா தாயா முடிவு பண்ணிட்டாங்களடா. கைஸ் இதுதான் மணியண்ணாவோட பைக்கு. ஏன்னா இப்போ கூட இங்கே வச்சுருக்காங்க. இது ஒரு காலகட்டத்தில் மணியண்ணா வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்த வண்டி தான் இங்கே வச்சுருக்காங்க. இந்த வண்டியில் தான் அவர் வந்து சினிமாலாம் முடிச்சதுக்கப்புறமா, இல்லைன்னா சினிமா முடித்து இங்கே வரும்போது, ஊருக்கு வரும்போது கட்டுக்கட்டாக காசு எடுத்துகிட்டு இந்த வண்டியில் தான் வெளியில் போய் மக்களுக்கு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அவரோட ஞாபகார்த்தமாக இந்த வண்டி இங்கே வச்சுருக்காங்க. இப்போ தான் கைஸ் ஒரு விஷயம் கவனித்தோம். இந்த வண்டியில் வந்து 2 சைலன்சர் வருங்க. அந்த காலத்தில் இருந்த வண்டின்னு நினைக்கிறேன். அதனால தான் நீங்களே நினச்சி பாருங்கள் எத்தனை தடவை மணியண்ணா வந்து இந்த வண்டியில் போயிருப்பாங்க இங்கே உட்காந்து. മിന്നാമിനുങ്ങേ മിന്നും മിനുങ്ങേ എങ്ങോട്ടാണെങ്ങോട്ടാണീ തിടുക്കം നീ തനിച്ചല്ലേ പേടിയാവില്ലേ കൂട്ടിനു ഞാനും വന്നോട്ടെ മിന്നാമിനുങ്ങേ മഴയത്തും വെയിലത്തും പോകരുതേവി നാടിന്റെ വെട്ടം കളയരുതേ നിഴലുപോൽ പറ്റി ഞാൻ കൂടെ നടന്നപ്പോൾ നിഴലുപോൽ പറ്റി ഞാൻ കൂടെ നടന്നപ്പോൾ നീ തന്ന കുഞ്ഞു നുറുങ്ങുവെട്ടം മിന്നാമിനുങ്ങേ മിന്നും മിനുങ്ങേ എങ്ങോട്ടാണെങ്ങോട്ടാണീ തിടുക്കം നീ തനിച്ചല്ലേ പേടിയാവില്ലേ കൂട്ടിനു ഞാനും വന്നോട്ടെ മിന്നാമിനുങ്ങേ പൊന്നു വിളയുന്ന പാടത്തും നാട്ടിലും നാനായിടത്തും നീ പാറിയില്ലേ പൊന്നു വിളയുന്ന പാടത്തും നാട്ടിലും നാനായിടത്തും നീ പാറിയില്ലേ പള്ളിക്കൂടത്തിനകമ്പടിയില്ലാതെ പള്ളിക്കൂടത്തിനകമ്പടിയില്ലാതെ പുന്നാര പാട്ടു നീ പാടിയില്ലേ മിന്നാമിനുങ്ങേ മിന്നും മിനുങ്ങേ എങ്ങോട്ടാണെങ്ങോട്ടാണീ തിടുക്കം നീ തനിച്ചല്ലേ പേടിയാവില്ലേ കൂട്ടിനു ഞാനും വന്നോട്ടെ മിന്നാമിനുങ്ങേ. வணக்கம், உங்கள் பேர் என்ன? സുനിൽ സുനിൽ തൊഴിയൂര്. நீங்கள் நல்லா பாடினீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. താങ്ക് യു. மணியண்ணாவோட மிகப்பெரிய ஃபேனா? തീർച്ചയായിട്ടും മണിച്ചേട്ടനായിട്ട് പ്രോഗ്രാം ചെയ്യാൻ പറ്റിയിട്ടുണ്ട്. நீங்கள் മണിയണ്ണா கூட കൂടെ പ്രോഗ്രാം ഒരേ സ്റ്റേജിൽ പരിപാടി ചെയ്യാൻ പറ്റി. അത് ഏറ്റവും വലിയൊരു ഭാഗ്യം. ഞാൻ 30 വർഷമായിട്ട് നാടൻ പാട്ടും മറ്റ് സിനിമാ പാട്ടൊക്കെ ആയിട്ട് പോകുന്നു. ഒരു സിനിമയിൽ പാടിയിട്ടുണ്ട്. അത് തമിഴാണ് പാട്ട്. தமிழ் பாட்டு கொஞ்சம் பாட முடியும்? പടം പന്നിവേട്ട എന്ന് പറഞ്ഞിട്ടുള്ള ഒരു മൂവിയാണ്. അതിൽ പാട്ട് എഴുതിയുള്ളത് വിജയ് തഞ്ചാവൂർ എന്ന് പറഞ്ഞിട്ടുള്ള ഒരു എഴുത്തുകാരനാണ് എഴുതിയുള്ളത്. வந்து தமிழ் படத்துல ஒரு பாட்டு பாடி இருக்கோமா, அது நமக்காண்டி இப்ப பாட போறோமா? പടം മലയാളം, പാട്ട് തമിഴ്. അതാണ് പന്നിവേട്ട. படம். ஆனா வந்து
பாட்டு வந்து தமிழா சரி தமிழாണ്. എന്നെ വിട്ടു പോകാതെയേ രാസാ കണ്ണക്കുട്ടി എന്നെ വിട്ടു പോകാതെയേ ഒന്നെ വിട്ട് പിരിஞ்ச സോഹം നെഞ്ചത്താക്കേ എന്തൻ നെഞ്ചത്താക്കേ എന്നെ വിട്ടു പോകാതെയേ രാസാ കണ്ണക്കുട്ടി എന്നെ വിട്ടു പോകാതെയേ. ഇതാണ് അതിൻ്റെ ആദ്യത്തെ വരി. താങ്ക് യു. ഗുരുവായൂരാണ് സ്ഥലം. ഗുരുവായൂരിനടുത്ത് തൊഴിയൂർ എന്ന് പറഞ്ഞ സ്ഥലം. പ്രൊഫഷണലായിട്ട് നാടകത്തിലും സിനിമയിലും റിയാലിറ്റി ഷോയിലും ഒക്കെ പങ്കെടുത്തിട്ടുണ്ട്. ഏറ്റവും വലിയ ഭാഗ്യം എന്ന് പറഞ്ഞാൽ ഞാൻ പറയില്ല, മണിച്ചേട്ടനായിട്ട് പാടാൻ പറ്റിയെന്നാണ്. പാടാൻ പറ്റി. മണിച്ചേട്ടൻ മരിക്കുന്ന സമയത്ത് നമുക്ക് കാണാൻ പറ്റിയില്ല. ആർട്ടിസ്റ്റുകളൊക്കെ അന്ന് കുറച്ച് തിരക്കുള്ള ദിവസമായിരുന്നു. കാരണം നമ്മൾ ശിവരാത്രിയുമായി ബന്ധപ്പെട്ടിട്ട് ആണ് ഉള്ള സമയത്താണ് മണിച്ചേട്ടൻ മരിക്കുന്നത്. നമ്മൾ മണിച്ചേട്ടൻ മരിക്കുന്ന സമയത്ത് നമ്മൾ തിരുവനന്തപുരത്താണ് പ്രോഗ്രാം ചെയ്യുന്നത്. ആ ഒരു വലിയ വിഷമം, മണിച്ചേട്ടനെ ലാസ്റ്റായിട്ടൊന്നും കാണാൻ പറ്റിയില്ല. ഒരുപാട് പേർക്ക് വളരെ ഉപകാരങ്ങളും നല്ല കാര്യങ്ങളും മാത്രം ചെയ്യുന്ന ഒരു മണിച്ചേട്ടൻ. ഇത്രയും ജനങ്ങൾ ഇവിടെ വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ അത് മണിച്ചേട്ടനോട് ഇത്രയും 10 വർഷമായിട്ടും എനിക്ക് തോന്നുന്നില്ല വേറൊരു കലാകാരന് കിട്ടാത്തൊരു വലിയ ഭാഗ്യമാണ് ഇന്നും മണിച്ചേട്ടന് കിട്ടുന്നത്. അതേപോലെ മണിച്ചേട്ടനെ ഇഷ്ടപ്പെടുന്ന ഒരുപാട് പേര് 10 വർഷമായിട്ടും ഇത്രയും തിരക്കുണ്ടെങ്കിൽ അദ്ദേഹത്തെ എത്രമാത്രം സ്നേഹിക്കുന്നുണ്ട് എന്നാണ് അറിയാം. അദ്ദേഹത്തിൻ്റെ പാട്ടുകൾ ഇന്നും ഈ ജനറേഷനും മണിച്ചേട്ടൻ്റെ പാട്ടുകൾ ഏറ്റെടുക്കുന്നുണ്ട്. കാരണം ഞാനൊക്കെ ഇപ്പോഴും വേദിയിൽ ഇന്നലെ അടക്കം പാടുമ്പോഴും ഈ ചെറിയ കുട്ടികൾ ചോദിക്കുന്നത് മണിച്ചേട്ടൻ്റെ പാട്ടുകളാണ്. അവർ യൂട്യൂബിലൂടെയും അതേപോലെ സിനിമയിലൂടെയും കേട്ട ആ പാട്ടുകൾ തന്നെയാണ്. ഒരുപാട് കണ്ണിമാങ്ങ പ്രായത്തിൽ, ചാലക്കുടി ചന്തയ്ക്ക് പോകുമ്പോൾ, ഒരുപാട് പാട്ടുകൾ ഇപ്പൊ നേരത്തെ നമ്മൾ അവിടെ പാടിയ മിന്നാമിനിങ്ങ എന്നുള്ള പാട്ട്, അതൊക്കെ ഇപ്പോഴും ഈ ജനറേഷനും ഏറ്റെടുക്കുന്നുണ്ട് എന്ന് പറഞ്ഞാൽ മണിച്ചേട്ടൻ മരിക്കുന്നില്ല. മണിച്ചേട്ടൻ അതാണ് ലാസ്റ്റ് പറയാറ്. എല്ലാവരുടെ മനസ്സിലും അദ്ദേഹം ഇന്നും ജീവിക്കുന്നു, പാട്ടുകളിലൂടെയും സിനിമകളിലൂടെയും ഒക്കെ കൂടിയിട്ടായി. താങ്ക് യു. ഇരിഞ്ചാലക്കുട, തൃശ്ശൂർ ഇരിഞ്ചാലക്കുട. നല്ല കൊല്ലം വരും. മണിച്ചേട്ടൻ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ എന്താ, മലയാളികൾക്കും തമിഴർക്കും എല്ലാവർക്കും ചേട്ടൻ്റെ വേറൊരു വ്യക്തിന് ജനിക്കാനില്ല. കാരണം അത്രയും പ്രിയപ്പെട്ട ഇതാണ്. 10 വർഷം കഴിയുമ്പോഴും എന്താ ആളുകളൊക്കെ എന്താ ഇവിടേക്ക് വരുന്നത് ആ മനുഷ്യനോടുള്ളൊരു സ്നേഹം കൊണ്ടാണ്. ആളുടെ വാക്ക് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ പറയാനില്ല. ഇവിടെ വരുന്ന ഓരോരുത്തർക്കും ആളുടെ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ അത് വാക്കുകളിൽ പറയാൻ അത്രയ്ക്കും ரொம்ப നല്ല മനുഷ്യനെ പച്ചയായ മനുഷ്യ സ്നേഹിക്കുന്ന പറഞ്ഞാൽ അത് മണിച്ചേട്ടനാണ്. അത്ര ഇതിൽ നിന്ന് വന്ന ആള്. പക്ഷെ ആളിപ്പോൾ ഉണ്ടെന്നുണ്ടെങ്കിൽ വലിയ അങ്ങനെയുള്ള ആൾക്കാരെ ദൈവം പെട്ടെന്ന് വിളിക്കും. അത്ര നല്ലൊരു മനുഷ്യൻ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ഈ വരുന്ന ആൾക്കാരുടെയൊക്കെ സ്നേഹം, അത് ആ മനുഷ്യനോടുള്ള സ്നേഹമാണ് ഇവിടെ വരുന്ന ഓരോരുത്തർ. ഓക്കെ. ഇക്കൊല്ലം നമുക്ക് ഓണല്ലടി കുഞ്ഞേച്ചേ കുട്ടേട്ടൻ തീരെ കിടപ്പിലല്ലേ തണ്ടും തടിയും പോയി ആടും മേലിഞ്ഞില്ലേ തണ്ടലോടിഞ്ഞു മോടുകും പോയി പുറ നോക്കി കീടപ്പല്ലേ കുട്ടേട്ടൻ കുഞ്ഞാത്തൂനാശിച്ചിട്ടെന്താ കാര്യം ഇക്കൊല്ലം നമുക്ക് ഓണല്ലടി കുഞ്ഞേച്ചേ കുട്ടേട്ടൻ തീരെ കിടപ്പിലല്ലേ. ஸோ கைஸ் நீங்கள் இப்போ பார்த்தீங்க இல்லையா, அந்த பாட்டெல்லாம் பாடினவர் வந்துட்டு ஒரு காலத்தில் வந்துட்டு மணியண்ணா கூட வந்து ஸ்டேஜில் வந்து சேர்ந்து பாட்டு பாடினவர். ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதிகமாக மலையாளத்தில் தான் எல்லாரும் பேசுவாங்க. அதனால வந்துட்டு நிறைய எல்லாம் போட்டால் நிறைய ஆடியன்ஸுக்கு புரியாது. அதனால நான் கம்மியாக தான் எல்லாமே காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்தபோது எனக்கு கிடைச்ச அந்த ஒரு அனுபவம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறமா இங்கே இருந்து பாடின்னு சொல்கிற ஒரு இடம், அந்த இடத்த பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இங்கேருந்து கிளம்பு. கைஸ் பார்த்தேன்னா இவர் வந்துட்டு நம்ம வீடியோலாம் பார்ப்பார். இங்கே வந்து தான் இவர் எங்கிட்ட பேசினார். உங்கள் பேர் என்ன? சசி. உங்கள்? லட்சுமி. நீங்கள் இந்த ஊர் தானே? சரி. நீங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா? சசி ஸ்ரீபத்ரா. சரி. பார்த்ததில் ரொம்ப சந்தோஷங்க. മണിച്ചേട്ടാ പറ്റി 2 വാർത്ത പേசுறீங்களா? നല്ല മനുഷ്യൻ. എന്താ പറയുക, നമുക്ക് സ്നേഹിക്കാൻ കിട്ടിയില്ല. ആ കാലത്തിൽ കൊഴിഞ്ഞു പോയൊരു ചേട്ടൻ. ഞാൻ കൊല്ലം വന്നിരുന്നതാണ്. പിന്നെ ഇടക്കാലം വെച്ച് നമുക്കും നമ്മുടേതൊരു ഇതുണ്ടല്ലോ, അപ്പം അങ്ങനെ പറയാൻ പറ്റും. ഇപ്പോൾ എല്ലാവരും കൂടി വന്നത് ഞങ്ങൾ കുടുംബടക്കം. ഓക്കെ. അപ്പം എല്ലാവരും കൂടെ ഉണ്ടാവുക, സപ്പോർട്ട് ചെയ്യാം. കണ്ടിപ്പാ. பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். பாய். உங்கள் பேர் என்னக்கா? நிமிஷா. எல்லா வருஷம் வருவீங்களா நீங்கள்? வரவாரு. കഴിഞ്ഞ വർഷം വന്നിട്ടാങ്ക. മണിച്ചേട്ടൻ നമ്മ എല്ലാവർക്കും പെരുസു தான். മലയാളം തമിഴ് ഇൻഡസ്ട്രിയിൽ പെരുന്ത് വിളങ്ങിയ മഹാ നടൻ. മണിയണ്ണാவோட ஏதாவது ஒரு பாட்டு பாட முடியுமா? പാടും. ഇക്കൊല്ലം നമുക്ക് ഓണല്ലടി കുഞ്ഞേച്ചേ കുട്ടേട്ടൻ തീരെ കിടപ്പിലല്ലേ തണ്ടും താടിയും പോയി
ആളും മേലിഞ്ഞില്ലേ തണ്ടലോടുങ്ങി മുതുകും പോയി കുട്ടേട്ടൻ നമ്മക്ക് ഉടപ്പീറപ്പല്ലേ കുട്ടേട്ടനില്ലാത്തോരോണം വേണ്ട ഇക്കൊല്ലം നമ്മക്ക് ഓണല്ലടി കുഞ്ഞേച്ചേ കുട്ടേട്ടൻ തീരെ കിടപ്പിലല്ലേ മുമ്പായി കുച്ചാണ്ട് പാണം കത്തണുമാ വയല പൊട്ടിച്ച് പാപ്പണ്ടാക്കണുമാ വയറ് കത്തിയാളി എന്റെ കൊടല് കത്തണുമാ പ്രാണം വെടഞ്ഞിട്ട് ദൈവേ ഓണം പാഴാക്കണുമാ ഞാനൊരു പൂക്കളിട്ടു കാലത്തന്റെ അമ്മയും പൂക്കളിട്ടു അച്ഛൻ വന്നപ്പോ വൈകുന്നേരം വാളോണ്ടും പൂക്കളിട്ടു കണ്ണെഴുതിയിട്ട് പൊട്ടു തൊട്ടിട്ട് പുള്ളി കുത്തിയിട്ട് ദൈവേ കണ്ണാടിയിൽ നോക്കാൻ അച്ഛനെ വേണോടി നിനക്ക് അത്തായം വേണോടി അത്തായം വേണ്ട എനിക്ക് പൊന്നേ എൻ്റെ അച്ഛനെ മാത്രം മതി. താങ്ക് യു. என் பேர் பிரவீன் கரிமாரிக்குட்டேருந்து மணிச்சேட்டன் கிட்ட பேர். நான் ஓட்டோ டிரைவரு எடப்பாள் மலப்புரம் ஜில்லையில் எடப்பாள். மணியனோட பாட்டெல்லாம் பாடுவீங்களா? ஆமாம், நான் மணிச்சேட்டன் போல இருக்காது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நான் பாடுவேன். நிறைய பேர் உங்களை வந்து மணியண்ணா மாதிரி இருக்குன்னு. ஆமாம், அப்படி எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. 2 வரி பாடுறீங்களா? ஆமாம், மணிச்சேட்டன் நம்மள விட்டு இறந்து போயிடுச்சு 10 ആണ്ടാച്ച്. മണിച്ചേട്ടനെ പറ്റി ഒരു സോങ് എൻ്റെ ഫ്രണ്ട് പാടിയത്. അവ 2 പേര്. കേൾവി കേട്ടുള്ളൊരു നാട് ചാലക്കുടി നാട്, നാടിൻ്റെ മണിമുത്തേ നീയേ വീടേ, നിൻമുഖം കാണുവാൻ നിൻ പാട്ടു കേൾക്കുവാൻ മോഹമിന്നേറെയുണ്ടേ പൊന്നേ മോഹമിന്നേറെയുണ്ടേ. தேங்க்யூ தேங்க்யூ. பார்த்தேன்னா இந்த அம்மா வந்து மணியண்ணாவோட கையில் இருந்து ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. കാണാൻ കുറേ നാളുകളായി ആഗ്രഹിച്ചിട്ട് എവിടെയെങ്കിലും വെച്ച് കാണുന്നത് വിചാരിക്കുമ്പോഴും നമ്മുടെ ചാലക്കുടിയിൽ ഒരു പരിപാടി ഉണ്ടായിരുന്നു. ആ ചാലക്കുടി പരിപാടിക്ക് വന്നിട്ട് അപ്പോൾ അങ്ങനെ പാട്ടുകൾ ഇങ്ങനെ പാടാൻ പറഞ്ഞപ്പോൾ ഞാനും പറഞ്ഞൊരു പാട്ട് പാടാനായിട്ട് അപ്പോൾ ഒരു കാര്യം അപ്പോൾ പറഞ്ഞു ചേച്ചി ഇങ്ങോട്ട് വന്നേ നമുക്കൊരു പാട്ട് പാടാം. ആ പറഞ്ഞ പാട്ട് ചേച്ചി എൻ്റെ അടുത്ത് വന്ന് പാടാൻ പറഞ്ഞപ്പോൾ ഞാൻ കൂട്ടാക്കിയില്ല. അപ്പോൾ എന്നോട് ചേച്ചിയും കറുത്തിട്ടാണ് ഞാനും കറുത്തിട്ടാണ്. അപ്പം ഇങ്ങോട്ട് വരാൻ പറഞ്ഞു. അങ്ങനെ ഞാൻ വന്ന് സ്റ്റേജിൽ കയറി നിന്ന് ആ 4 വരി പാടി കഴിഞ്ഞപ്പോൾ ഞാൻ ചോദിച്ചു ഒരു പാട്ട് പാടിക്കോട്ടെ എന്ന് വെച്ചു. പാടുന്നു പറഞ്ഞു. അങ്ങനെ ഞാൻ പാടി കാവുങ്ങാട്ട് അമ്പലത്തിലെ പാട്ട് പാടി ഫുള്ളും അവസാനിച്ച് കഴിഞ്ഞപ്പോൾ നെഞ്ചത്ത് ഇങ്ങനെ കൈ വെച്ചിട്ട് പറഞ്ഞു എൻ്റെ കഞ്ഞിൽ മണ്ണിടുമെന്ന് ചോദിച്ചു. അപ്പം ഞാനിപ്പോൾ എന്തുട്ട് തരാ എന്ന് ചോദിച്ചിട്ട് ഒന്നുമില്ല കയ്യിൽ. അപ്പം ഞാൻ ഒരു പേന കിട്ടുന്ന ഇത്രയും കാലം ഞാൻ സൂക്ഷിച്ചു വെച്ചായിരുന്നു. എനിക്ക് തന്നതൊരു ബൊക്കയാണ്. ആൾക്ക് കിട്ടിയ ബൊക്ക മേടിച്ച എൻ്റെ കയ്യിൽ. നമുക്ക് കിട്ടിയതൊരു സ്വർണ്ണമാല പോലെയാണ് ആ സാധനം. കാരണം നമ്മൾ അത്രയും ആഗ്രഹിച്ചിട്ടാണ് ഇയാളെ കാണാനായിട്ട്. അപ്പം അന്ന് വന്നപ്പോൾ നമുക്ക് അങ്ങനെ ഒരു ചാൻസ് കിട്ടിയപ്പോൾ ഏറ്റവും വലിയ സന്തോഷം. പിന്നെ മരണം അതാ പിന്നെ നമുക്ക് സഹിക്കാൻ പറ്റാത്തൊരവസ്ഥയിലായിരുന്നു. എന്തോരം പൊട്ട ആൾക്കാരുണ്ട്. നല്ല മനുഷ്യനെ കൊണ്ടുപോയില്ലേ, എത്ര ആൾക്കാർക്ക് സഹായങ്ങളും ഉപകാരങ്ങളൊക്കെ ചേർക്കുന്ന മനുഷ്യനായിരുന്നു. നമുക്കങ്ങനെ ഒരു ഇത് വന്ന് നമുക്ക് ഇപ്പോഴും കണ്ണീരും ഇതായിട്ട് നമ്മൾ നടക്കല്ല. ഇപ്പോഴും ആ ഒരു പേര് പറയുമ്പോൾ സിനിമയിലൊക്കെ കാണും, ടി വിയിലൊക്കെ കാണുമ്പോൾ നമ്മൾ മരിച്ചിട്ടില്ല, മണി മരിച്ചിട്ടില്ല എന്നല്ലേ നമ്മൾ വിചാരിച്ചിരിക്കും. അപ്പം മരിക്കാത്തൊരു മണിയാണ് ഇപ്പോഴും നമ്മളുടെ മനസ്സിലുള്ളത്. இங்கே வரக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தோட இங்கே இன்னும் ஃபோட்டோவில் எடுக்கிறாங்க. மக்கள் அவளும் வந்துட்டு இவரை வந்து நேசித்தோம். அதான் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இதுக்கப்புறமா பாடியில் போக போகிறோம். ஸோ பாடின்னு சொல்கிற ஒரு இடம் இருக்காது. மணியண்ணாவோட ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். அவர் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது ஓய்வு எடுக்கிறதுக்காகவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஜாலியாக இருக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு இடம். அது இங்கேருந்து பக்கம் தான். ஸோ நெக்ஸ்ட் அங்கே தான் போக போகிறோம். இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? இதுக்கப்புறமா நம்ம அங்கே போய் பார்க்கலாம். நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அதிகமாக எல்லாருமே மலையாளத்தில் தான் பேசியிருப்பாங்க. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிக்காது. ஏன்னா அவங்க சொல்கிற மொழி வித்தியாசமாக இருக்கிறதுனால. ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ஓகே, அடுத்தபடியாக நம்ம வந்து பாடியில் போயிட்டுருக்கோம். ஸ்ரீ கலாபவன் மணி பாடி ரோடுன்னு போட்டிருக்காங்க. ஸோ
இங்கேருந்து இப்படி போனோம் மணி அண்ணாவும் கூட ரொம்ப பிடிச்ச இடமான பாடின்னு சொல்கிற அந்த இடத்துக்கு போகலாம். ஸோ அப்படியே போயிட்டுருக்கோம். சொல்லணுன்னா நான் இன்றைக்கி நினச்சதை விட ரொம்பவே ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய மக்களை பார்த்தாங்க, அதிகமாக வந்து நிறைய டேலண்டடான பீப்புள் வராங்க. ஒவ்வொரு துறையில சினிமாவில் இருக்கிறவங்க, பாட்டு பாடுறவங்க, மிகப்பெரிய சிங்கர்ஸு, அப்படி இப்படின்னு எல்லா துறையிலும் இருக்கிறவங்க இங்கே வராங்க. நிறைய பேர் வந்து ஆர்டிஸ்ட் தான் அதிகமாக வராங்க. ஸோ பார்த்தோன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு. சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் இங்கே வந்திருக்கோம், யாருமே இருக்காது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ மக்கள் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே வண்டி, அவ்வளோ மக்கள் வந்துட்டு மணி அண்ணாவோட இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்காண்டி வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதாக கைஸ் மணி அண்ணாவோட பாடி. ஸோ இதெல்லாம் பாட்டெல்லாம் நடக்கிறாங்க. ஸோ அங்கிட்டு போய் பார்க்கலாம். நிறைய ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்குது, நிறைய பேர் பாடுறாங்க. மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இங்கே. ஸோ பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அதாவது இதுக்குள்ளே தான் மணி அண்ணா வந்துட்டு கடைசியாக ரத்தம் கக்கி இறந்தது. இங்கேருந்து தான் அவரை எடுத்து ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. இந்த பழைய டிவி அது இதெல்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சாலக்குடி பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அதை நம்மளால் எங்கேருந்து பார்க்க முடியும். ஓ இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் மண்ணுக்குள்ளே பூந்துடுச்சு. சூப்பராக இருக்குங்க. மணி அண்ணாவோட ஆத்மா இப்போ கூட இங்கே இருக்க வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அவரோட வாழ்க்கையில் இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்தது இங்கே தான். ஒரு காலத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்துட்டு மணி அண்ணாவோட அப்பா வந்துட்டு வேலை பண்ணிட்டு இருந்த இடமா. அதுக்கப்புறமா அவர் வந்து மிகப்பெரிய ஃபிலிம் ஸ்டார் ஆகி காசெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்த எல்லாத்தையுமே அவர் வாங்கணும். கேரளாவில் சினிமா இண்டஸ்ட்ரியில் மக்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ண ஒரு மனுஷனை உங்களால் பார்க்கவே முடியாது. இவர் பார்த்தீங்கன்னா யார் வந்தாலுமே அவர் அங்கே இருந்துருச்சுன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா தரமான உதவியும் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல் பிரச்சனைகளாக இருந்தால், காசு பிரச்சனை இருந்தால் எல்லாத்துக்குமே ஒரு ஹெல்ப் பண்ணுமா. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எல்லா இடத்துல இருந்து மக்கள் அவரோட வீட்டில் வருமா. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு மனுஷனை கிடைக்காதுன்னு இந்த மக்கள் சொல்றாங்க. உங்க பேர் என்னன்னா? அனில். அனில், நீங்க மணி அண்ணா கூட சேர்ந்து படிச்சவங்களா? படிச்சிருக்கு. கவர்மெண்ட் ஈஸ்ட் ஹை ஸ்கூலு. சரிங்க. கலாபம் மணியும் ഞാനും வெவ்வேறு டிவிஷன் தான். ஆமா. ஆனா நீங்க எப்பவுமே பாப்பீங்க அவரை? சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு தெரியும்? சின்ன வயசுலேயே தெரியும். சின்ன வயசுல ஆள் எப்படி, மக்கள் கூட எல்லாம் எப்படி? முன்னாடி பயங்கர என்ஜாய்மெண்ட் தான். പിന്നീട് கொஞ்சம் ചെറിയ ഫാമിലി പ്രോബ്ലം தான். புரியுது. അപ്പോൾ വേറെ വേറെ ഇതൊക്കെയായി. மக்கள் கூட எல்லாம் ரொம்ப அன்பா இருப்பார் அவரு. മറ്റേ ഹെൽപ്പ് ചെയ്യും. அந்த ചാലക്കുടി പോലീസ് സ്റ്റേഷൻ്റെ സെക്കൻഡ് ഫ്ലോർ കലാഭവൻ മണി താൻ. ഓക്കെ ഓക്കെ. പണിതിருக்கு. പിന്നെ മണി പഠിച്ച സ്കൂളിൽ அந்த 2 பஸ் ஸ்பான்சர் ചെയ്തിருக்கு. ஓகே ஓகே. அந்த நாதிர் ஷா, திலீப் எல்லாரும் இங்க வருது. இன்னைக்கு அவங்க எல்லாம் வருமா? இன்னைக்கும் வரும். இன்னைக்கும். ஸோ கைஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, ஆக்சுவலி இது என்னென்னா வந்துட்டு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் இருக்கு இல்லையா, முன்னாடி வந்துட்டு இப்படி தான் இருந்தது. ஓகே ஓகே. அந்த வியூ பார்க்குற மாதிரி எல்லாம் கட்டியிருக்காங்க இல்லையா. ஸோ ஓகே ஓகே புரியுது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த சைடில் அப்படி கட்டியிருந்தாங்களா, அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறது. எல்லாமே போயிடுச்சு இல்லையா. ஆக்சுவலி இவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து இந்த டிவி இருக்குல்ல, இதெல்லாம் மணி அண்ணா யூஸ் பண்ணிட்டு இருந்த டிவியா, ஆனால் இதெல்லாம் உடஞ்சிருச்சு. கிச்சன், மணி அண்ணாவோட கிச்சனா, எல்லாமே அழிஞ்சிருச்சு. கைஸ் பார்த்தேன்னா இது வந்துட்டு நம்ம மணி அண்ணாவோட ட்ரெஸ்ஸு. இதுதான் அவரோட ட்ரெஸ்ஸு. அவரோட கையில் போட்டிருந்த அந்த இது மோதிரம். பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
ரொம்ப நேரமா டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். ஸோ கைஸ் பார்த்தேன்னா இவர் வந்துட்டு மணி அண்ணாவோட சிஸ்டரோட சன் இல்லையா? சரி சரி சரி. நீங்க மணி அண்ணாவெல்லாம் பார்த்திருக்கீங்களா? പിന്നെ അങ്കിള് എന്നോട് അങ്കിള്. ஓகே ஓகே. நீங்க படத்துல நடிக்கிறீங்களா? പടത്തിൽ നടിച്ചിருக்கு. எப்படி സിനിമയിൽ നടിച്ചിருக்கு. மலையாளம் പടങ്ങളിൽ. ஓகே ஓகே. நிறைய எத்தனை படத்துல நடிச்சிருக்கீங்க? 8 പടം. 8 തമിഴ് നടിക്കാൻ പോകറെ ഒരു പടത്തിൽ എന്താ ഒരു രാജകന്യക എന്ന് പറഞ്ഞൊരു പടം മലയാളത്തിൽ റിലീസിങ് കഴിഞ്ഞു. തമിഴിൽ ഇപ്പോൾ ഡബ്ബിങ് നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നുണ്ട്. രാജകന്യക അതൊരു വില്ലൻ വേഷം, നെഗറ്റീവ് ഷെയ്ഡുള്ള വേഷം ചെയ്തിട്ടുണ്ട്. ഹീറോ പുതിയ ഫ്രഷേഴ്സ് ആണ്. അതിപ്പോ തമിഴിലേക്ക് റിമേക്ക് ആവുന്നുണ്ട് പടം. നമ്മൾക്കും സന്തോഷം. നീങ്ക ഇവിടെ വന്ന് ഇത് തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് இந்த இடத்துல വന്ന് ഈ ഇന്റർവ്യൂ ചെയ്യുന്നു. പെരുത്ത സന്തോഷം. മാർച്ച് 6 മാമൻ എരിന്തു പോയ ദിനാണ് മാർച്ച് 6. തിരുവനന്തപുരം, കാസർഗോഡ് ரொம்ப പേര് இந்த இடத்துல വന്ന് എല്ലായിടത്തും വരാറ്. എന്താ പേര് അവർ വന്ന് മാമനെ മെമ്മറീസ് പുതുക്കുന്നു. കുറേ പേര് കരയുന്നു, പാട്ടുകൾ പാടുന്നു, സിംഗർ സോങ് എല്ലാം പാക്കുമ്പോൾ സന്തോഷമാണോ സങ്കടമാണോ എന്നറിയില്ല, സാഡാണെന്ന് അറിയില്ല. മാമൻ അത്രയ്ക്ക് ഇഷ്ടമാണ്, എല്ലാവർക്കും ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. എനിക്ക് 10 വർഷം മുമ്പ്, അപ്പോൾ 30 വയസ്സ്. എൻ്റെ അമ്മ, എൻ്റെ മദർ തൊട്ട് താഴെ കീഴെയാണ് സെല്ലു. അത് ഞാൻ തിരുവനന്തപുരത്ത് പഠിച്ചുകൊണ്ടിരിക്കുക. സ്റ്റഡി ചെയ്യുന്ന സമയത്ത് ബന്ദ പരമേശ്വരൻ തമിഴ് പടം, പ്രഭു സാറും മണിമോഹനും പടം ഈ മലയാളത്തിൽ മാട്ടുപ്പെട്ടി മെച്ചാൻ, തമിഴ് റിമേക്കിൽ പ്രഭു സാറും മണിമോഹനും ചെയ്തിരുന്നത്. അന്ത പടം തമിഴ്നാട്ടിൽ കണ്ടിട്ട്, ഞാൻ ട്രിവാൻഡ്രത്ത് വെച്ച് കണ്ടിട്ട് മണിമോഹനെ വിളിച്ചതൊക്കെ ഓർക്കുന്നുണ്ട്. പിന്നെ ജെമിനി ഞങ്ങൾ ഒരുമിച്ചിരുന്ന് കണ്ട പടമാണ്. മണിമോഹനെ ഒരുമിച്ച് ഞങ്ങൾ എല്ലാവരും കൂടി ഫാമിലി പോയി ജെമിനി കണ്ട കട. ജെമിനിയൊക്കെ അത് ஒரு ஐகானிக் கண்டிப்பா இதான் அவ்வளவு சூப்பரான படம். கண்டிப்பா உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரொம்ப நன்றி. ஓகே நன்றி. சந்தோஷம். ப்ரோகிராம்ல நல்லா அமையட்டும். ஓகே தேங்க் யூ. നിങ്ങൾ ഇവിടെ വന്നതിലും ரொம்ப നന്ദി. ശരി താങ്ക് യു. நீங்க யாருன்னா? നമസ്കാരം, എൻ്റെ പേര് സനോഷ്. ഞാൻ കോട്ടയം ജില്ലയിലെ ചങ്ങനാശ്ശേരിയിൽ നിന്നാണ് വരുന്നത്. ഇപ്പോൾ നമ്മുടെ മലയാളത്തിന്റെ അഹങ്കാരം, നമ്മുടെ മലയാളികളുടെ ഒക്കെ അഹങ്കാരമായിരുന്നു നമ്മുടെ മണിച്ചേട്ടന്റെ വിയോഗത്തിന്റെ 10ാമത് അനുസ്മരണ വാർഷിക ദിനമാണ് ഇന്ന്. ആ അനുസ്മരണം കൂടുവാനായിട്ട് വന്ന് തിരിയിരിക്കുന്നവരാണ് എനിക്ക് ചുറ്റും നിൽക്കുന്നവർ. ഇപ്പോൾ പ്രധാനമായിട്ട് പറയാനുള്ളത്, നമ്മുടെ മണിച്ചേട്ടൻ ഇവിടെ പറഞ്ഞു പോയിട്ട് ഇന്നേക്ക് 10 വർഷം ആയിരിക്കുകയാണ്. മണിച്ചേട്ടന്റെ വിയോഗശേഷം അദ്ദേഹത്തിന്റെ കുടുംബത്തോടൊപ്പം നിന്നുകൊണ്ട് തന്നെ അദ്ദേഹത്തിന്റെ വിയോഗത്തിൽ ദുഃഖാർത്ഥരായ കുടുംബത്തോടൊപ്പം ചേരുകയും പിന്നീടുള്ള കാലഘട്ടങ്ങളിൽ മണിച്ചേട്ടന്റെ മരണം ഒരു ദുരൂഹ മരണമായിരുന്നു. അതിന്റെ അന്വേഷണങ്ങൾക്ക് വേണ്ടി ആ കുടുംബത്തോടൊപ്പം നമുക്ക് കൂടെ നിൽക്കാൻ സഹായിച്ചു. ഒരുപക്ഷെ ഇന്നിപ്പോൾ ഈ കൂടി വന്നിരിക്കുന്ന പലർക്കും ആ ഒരു കാര്യത്തെപ്പറ്റി അറിവുണ്ടോ എന്ന് എനിക്കറിയത്തില്ല. കാരണം മണിച്ചേട്ടന്റെ വിയോഗം എന്ന് പറയുന്നത് നമുക്കല്ല ദുരൂഹമായിട്ട് ഇപ്പോഴും തുടരുന്ന ഒരു കാര്യം. ആ ദുരൂഹ മരണത്തിന്റെ പിന്നിൽ എന്താണെന്ന് അറിയാൻ ഞങ്ങൾ ഒരുപാട് വർഷം അതിനുവേണ്ടി നടന്നുവെങ്കിലും അതിന്റെ ഒന്നും കാര്യകാരണങ്ങൾ ഇതുവരെ നമുക്ക് അറിയായിട്ടില്ല. ഇപ്പോൾ അന്ന് മണിച്ചേട്ടന്റെ വിയോഗ ശേഷം സംസ്ഥാന സർക്കാർ ഒരു മണിച്ചേട്ടന് വേണ്ടി സ്മാരകം നിർമ്മിക്കാം, 50 ലക്ഷം രൂപ മുടക്കി നിർമ്മിക്കാം എന്ന ഉത്തരവ് ഇറക്കിയിട്ടും ഇപ്പോൾ നടപടികളൊന്നും തന്നെ ആയിട്ടില്ല എന്നുള്ള വളരെ ഒരു വേദനാജനകമായ കാര്യമാണ്. സ്മാരകം പണിയുന്നതിലേക്ക് വേണ്ടി എന്താണ് അത് താമസിക്കുന്നത്, അല്ലെങ്കിൽ എന്തുകൊണ്ടാണ് അതിന് കാലതാമസം നേരിടുന്നതിനെ പറ്റി ഞങ്ങൾ ആരായുവാൻ ഇപ്പോഴത്തെ സാംസ്കാരിക മന്ത്രി ശ്രീ സജി ചെറിയാനെ നേരിട്ട് കാണുകയും അദ്ദേഹത്തിന് ഞങ്ങൾ എല്ലാവരും കൂടിയുള്ള ഒരു നിവേദനങ്ങൾ, ഞാൻ ഈ പറയുന്നത് ഇവിടെ കൂടി വന്ന് നമ്മൾ ഈ പാട്ടുപാടുക തന്നെയല്ല നമ്മൾ ചെയ്യേണ്ടത്. കാരണം ഇതൊരു വസ്തുതാപരമായ കുറെ കാര്യങ്ങൾ കിടപ്പുണ്ട്. അത് നിങ്ങൾ മനസ്സിലാക്കാൻ കൂടിയിട്ടാണ് പറയുന്നത്. ഇത്തരം കാര്യങ്ങൾ ഇതിന്റെ പിന്നിലുണ്ടെന്ന് നിങ്ങളും കൂടി മനസ്സിലാക്കുവാനായിട്ടാണ്. അതുകൊണ്ട് എത്രയും പെട്ടെന്ന് മണിച്ചേട്ടൻ ഇപ്പോൾ ഇവിടെ ഇല്ല, പക്ഷെ മണിച്ചേട്ടന് ഒരു സ്മാരകം നമുക്കിവിടെ ഈ ചാലക്കുടിയിൽ വേണം. അതുകൊണ്ട് എല്ലാവരുടെയും ഒത്തൊരുമിച്ചുള്ള ഒരു പ്രവർത്തനം, അത് ഇനിയിപ്പോൾ നാളെ മുതൽ അതിനെന്തെങ്കിലും പ്രവർത്തനം ഉണ്ടാവുകയാണെങ്കിൽ നിങ്ങൾ എല്ലാവരുടെയും അകമഴിഞ്ഞ സഹകരണം ഉണ്ടാവണമെന്ന് ഈ അവസരത്തിൽ അറിയിക്കുകയാണ്. മണിച്ചേട്ടൻ്റെ 10ാം വർഷം വരുമ്പോൾ ഈ സമയത്തും ഇത്രയും ആൾക്കാർ ഉണ്ടെങ്കിൽ നമ്മളൊക്കെ ആരോഗ്യമായിട്ടിരിക്കുന്ന ആ സമയങ്ങളിലൊക്കെ ഇവിടെ വന്ന് ഈ ദിനത്തിൽ പങ്കുചേരുകയും ആ കുടുംബാംഗങ്ങളുമായിട്ട് ആ ഒരു ദിവസത്തിൽ പങ്കെടുക്കുകയും ചെയ്യുക എന്ന് മാത്രം പറയുകയാണ്. വന്നിരിക്കുന്ന എല്ലാവർക്കും ഞങ്ങളുടെ ഗ്രൂപ്പിന്റെ നാമത്തിലുള്ള നന്ദി, സ്നേഹം അറിയിക്കുന്നു. താങ്ക് യു. മണിച്ചേട്ടന്റെ ഒരു പാട്ടിന്റെ ഒരു 4 വരി പാടാം. ഒന്നുണ്ട് കേൾക്കണം മോളെ, ചാലക്കുടിയാറിൻ കരയിൽ ഓലമേഞ്ഞ വള്ളിക്കൂടിയിൽ സ്നേഹം വാരി തന്നൊരു അച്ഛൻ. ഒന്നുണ്ട് കേൾക്കണം മോളെ, ചാലക്കുടിയാറിൻ കരയിൽ ഓലമേഞ്ഞ വള്ളിക്കൂടിയിൽ സ്നേഹം വാരി തന്നൊരു അച്ഛൻ. ഈരടികൾ ഈണമോടെ പാടിടുന്നു പൊന്നച്ചൻ. ഈരടികൾ ഈണമോടെ പാടി
പാടിടുന്നു പൊന്നച്ചൻ. ഒന്നുണ്ടു കേൾക്കണം മോളെ, ചാലക്കുടിയാറിൻ കരയിൽ ഓലമെഞ്ഞ വള്ളിക്കൂടിയിൽ സ്നേഹം മാറി തന്നൊരു അച്ഛൻ. ഓലമെഞ്ഞ വള്ളിക്കൂടിയിൽ സ്നേഹം മാറി തന്നൊരു അച്ഛൻ. മിന്നാമിനുങ്ങേ മിന്നും മിനുങ്ങേ, എങ്ങോട്ടാണ് ഈ തിടുക്കം? നീ തനിച്ചല്ലേ, പേടിയാവില്ലേ, ഇന്നു ഞാനും വന്നോട്ടെ. മിന്നാമിനുങ്ങേ മിന്നും മിനുങ്ങേ, എങ്ങോട്ടാണ് ഈ തിടുക്കം? നീ തനിച്ചല്ലേ, പേടിയാവില്ലേ, ഞാനും വന്നോട്ടെ. മിന്നാമിനുങ്ങേ മഴയത്തും വെയിലത്തും പോവരുതേ നീ, ആടിന്റെ വെട്ടം കളയരുതേ. മഴയത്തും വെയിലത്തും പോവരുതേ നീ, ആടിന്റെ വെട്ടം കളയരുതേ. നിഴലുപോൾ പറ്റി ഞാൻ കൂടെ നടന്നപ്പോൾ, നിഴലുപോൾ പറ്റി ഞാൻ കൂടെ നടന്നപ്പോൾ, നീ തന്ന കുഞ്ഞു നുറുങ്ങുവെട്ടം. മിന്നാമിനുങ്ങേ മിന്നും മിനുങ്ങേ, എങ്ങോട്ടാണ് ഈ തിടുക്കം? നീ തനിച്ചല്ലേ, പേടിയാവില്ലേ, ഞാനും വന്നോട്ടെ. മിന്നാമിനുങ്ങേ ബാലേട്ടൻ മോളല്ലേടി, നിന്നെ ഞാൻ ബാല്യത്തിൽ കണ്ടതല്ലേ. നറുനെല്ലിൻ നിറമല്ലേടി, നിന്നെ കാണാൻ എന്തൊരു ചന്താടി. നറുനെല്ലിൻ നിറമല്ലേടി, നിന്നെ കാണാൻ എന്തൊരു ചന്താടി. ബാലേട്ടൻ മോളല്ലേടി, നിന്നെ ഞാൻ ബാല്യത്തിൽ കണ്ടതല്ലേ. നറുനെല്ലിൻ നിറമല്ലേടി, നിന്നെ കാണാൻ എന്തൊരു ചന്താടി. നറുനെല്ലിൻ നിറമല്ലേടി, നിന്നെ കാണാൻ എന്തൊരു ചന്താടി. പാവാട പ്രായത്തില് നമ്മളെന്ന് പാവയ്ക്കത്തോട്ടത്തിലോ, പാവാട പ്രായത്തില് നമ്മളെന്ന് പാവയ്ക്കത്തോട്ടത്തിലോ. കണ്ണൻ ചീരട്ടയില് നമ്മളൊന്നു മണ്ണപ്പൻ ചുട്ടതല്ലേ. കണ്ണൻ ചീരട്ടയില് നമ്മളൊന്നു മണ്ണപ്പൻ ചുട്ടതല്ലേ. ബാലേട്ടൻ മോളല്ലേടി, നിന്നെ ഞാൻ ബാല്യത്തിൽ കണ്ടതല്ലേ. നറുനെല്ലിൻ നിറമല്ലേടി, നിന്നെ കാണാൻ എന്തൊരു ചന്താടി. നറുനെല്ലിൻ നിറമല്ലേടി, നിന്നെ കാണാൻ എന്തൊരു ചന്താടി. ஸோ கைஸ் பார்த்தேன்னா எல்லாருமே இங்கே வந்து ஜாலியாக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்படியே நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன். இந்த வண்டியெல்லாம் பார்த்தேன்னா எங்கேருந்து வந்திருக்கு, மலைப்புறம் அந்த சைடில் இருந்தெல்லாம் வந்த வண்டி தான். அதிகமாக வந்து பார்த்தேன்னா அவ்வளோ மக்கள் வந்து பெரிய பெரிய வண்டியிலெல்லாம் இந்த ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுறதுக்காண்டி வராங்க. கைஸ் அவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த வீடியோ வந்து இங்கே எடுத்து உங்களுக்காண்டி காட்டுறோம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா வந்துட்டு அதிகமாக வந்துட்டு மலையாளத்தில் தான் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி தோணுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் உங்களுக்கு தோணுது கண்டிப்பாக கமெண்ட்டாக பதிவு பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கறது வரைக்கும் சைனிங் ஆஃப். டேக் கேர் கைஸ். ബൈ. കണ്ടോ നാട്ടാരേ, കണ്ടോ എൻ നാട്ടാരേ, ഉണ്ണിടമ്മയെ കണ്ടോരുണ്ടോ? കാലമതിക്കാലേ കൂരേന്നു പോയില്ലേ, തിരികെ വന്നപ്പോ കണ്ടില്ലോളെ. കഞ്ഞി കുടിക്കാണ്ട് പഴങ്കഞ്ഞി